ஒரு கதை. இந்த கதை எப்படின்னா, நரியும் கொக்கும். விருந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படின்னா, இந்த நரி இருக்கே தான் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு எல்லா காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் விலங்குகளை எல்லாம் வந்து இது கிண்டல் அடித்து கேலி பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு அதில் ஒரு சந்தோஷம் யாருக்கு? இந்த நரிக்கு. அப்படி அது வாழ்ந்துட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு குளக்கரையில் ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கை பார்த்துச்சு. கொக்கு வந்து எப்போவும் ஜாலியாக ஒருத்த காலில் இருந்து மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும். கொக்குக்கிட்ட சும்மா வம்புக்கு இருக்கலான்னு, ஏய் கொக்கண்ணா நான் நாளைக்கு உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வரையா அப்படின்னு கேட்கும். இந்த கொக்கு பாவம் யதார்த்தமா, ஓ விருந்து வச்சுன்னா நல்லது தானே, நம்ம அப்படி கஷ்டப்பட்டு மீனை பிடிக்க வேண்டாமேன்ட்டு, ஓகே நான் நாளைக்கு வரேன், எங்கே வரணும் உங்கள் வீட்டுக்கா, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் இந்த நரி வந்து அவங்க வீட்டில் நிறையா பாயசம், சூப்பர் நல்ல பாயசம் வச்சு பெரிய அகலமான பாத்திரத்தில் விட்டு நரிக்காக கொக்குக்காக வெயிட் பண்ணிட்டு. கொக்கு வந்துச்சு. அப்புறம் சரி எல்லாம் பேசியாச்சு, சாப்பிடலாமா, ஓகே சாப்பிடலாம்னு சொல்லி 2 பிளேட்டில் ஒன்று நரிக்கும் ஒன்று கொக்குக்கும் நல்லா ரவுண்டான பிளேட்டில் கொடுத்தது. அப்போ இந்த கொக்கு வந்து ரவுண்டான பிளேட்டில் கொடுத்தா அதால் இப்படி மூக்கு நீளமாக இருக்கும்ல, எடுக்கவே முடியாது, அது எதுவுமே சாப்பிட முடியாது. ரொம்ப வருத்தமாகவே நின்றுட்டு இருந்து இப்படி பார்த்துட்டு நரி வந்து நக்கி 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 தன்னோட பிளேட்டை காலி பண்ணிடுச்சு. அப்புறம் கொக்கு, ஏன் கொக்கண்ணா ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு கேட்டுச்சு. வருத்தமா, எனக்கு ஒன்றும் சாப்பிட முடியாதேப்பா, நீ இப்படி வச்சா நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டோன்னே இது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு கொக்கு வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுச்சு. கொக்குக்கு ரொம்ப வருத்தம், என்ன நம்மளை கேலி பண்ணுறானா, சரி இருக்கட்டும் சொல்லி அடுத்த நாள் கொக்கு நின்றுட்டு இருக்கும்போது நரி அந்த வழியாக வரும். அப்போ நரி அண்ணா நாளைக்கு எங்கள் வீட்டில் விருந்துக்கு வாயேன், நீ தான் நேற்றுக்கு உங்கள் வீட்டில் விருந்து வச்சேன், நாளைக்கு எங்கள் வீட்டில் வாயேன் அப்படின்னு சொல்லி, ஓகே வரேனே. இந்த நரி நினச்சின்னு இருக்கு நம்ம நல்லா சாமர்த்தியமாக பண்ணிட்டோம், பரவாயில்ல கொக்கு என்னதான் பண்ணும் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போவும் ஒரு பரிகாசம், அப்போவும் ஒரு கேலி, ஒரு கிண்டல். சரின்னா அடுத்த நாளைக்கு நரி வந்து ரொம்ப ஜாலியாக அப்படி பாட்டு பாடின்னு நரி வீட்டுக்கு போச்சு, கொக்கு வீட்டுக்கு போச்சு. கொக்கு வீட்டில் போன இடத்துல கொக்கு வந்து எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு நீளமாக ஒரு குவளை இப்படி வளைஞ்சு, அந்த குவளையில் நல்லா பாயசம், அதே மாதிரி இதுவும் ஒரு பாயசம் வச்சு 2 குவளை, 2 மண்ணில் இருக்கிற குவளை வச்சுருந்தோம். ஃபுல்லாக பாயசம் விட்டுட்டு நிறைய என்ன சாப்பிடலாமே அப்படின்ச்சு. சரின்னு கிட்ட வந்து பார்த்தா, ஓ எப்படி நம்ம பாயசம் குடிக்கிறது அப்படின்னு நரிக்கு ரொம்ப வருத்தம். நரியோட தலையே உள்ளே போகிறதில்ல. அப்போ கொக்கு என்ன பண்ணிச்சு, தன்னுடைய நீள கொக்கால் அந்த பாயசம் அப்படியே உறிஞ்சு குடிச்சிருச்சு. முடிஞ்சுதா? நரி பார்த்தது. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, சாரி கொக்கண்ணா தப்பு பண்ணிட்டேன், நான் முந்தானத்துக்கு நீ வந்தோன்னா நான் உன்னை கிண்டல் பண்ணேன், கேலி பண்ணேன், உன்னுடைய மூக்குக்கு தகுந்த மாதிரி நான் பாத்திரம் வைக்கலை, அதே மாதிரி நீயும் இப்போ என்னுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி அகலமான பாத்திரம் வைக்கலை, சாரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொக்குகிட்ட கேட்கும். இப்போ கொக்கு சொல்லும், எப்போவுமே ஒருத்தரை எப்பவும் மட்டம் தட்டி பேசுறது வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவா நிறைய பேர் பண்ணுறா, அது மாதிரி இன்னமும் நம்ம நடந்துக்கக்கூடாது. நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருந்து காலத்தை ஓட்டணும். அதனால் உன்னுடைய இயற்கை, உன்னுடைய உடம்புக்கு, உன்னுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி நீ வந்து சாப்பிட்ற, என்னுடைய மூக்குக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிட்றேன், இனிமேல் இதை ஒரு பாடமாக வச்சுக்கோ, எல்லாரையும் கிண்டல் அடிக்கிற வேலையே வச்சுக்காது அப்படின்னு கொக்கு நரிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது. புரியுதா? அதே போல் குழந்தைகளை நீங்களும் எல்லாரையும் கிண்டல் அடிக்காமல் சந்தோஷமாக எல்லாரையும் ஜாலியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை லைஃப்பை கடத்தணும். ஓகேவா? ஓகே, பை ராம்.